தனுசு ராசி நேயர்களே, நம்பியவர்களின் வாக்குறுதி மீறல் உங்களுக்கு அதிகமான மனக்கவலைகளை கொடுத்திருந்திருக்கும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் என்பதால எவரையுமே எளிதில் நம்பி விடுவீங்க. வெள்ளந்தி குணம் வந்து உங்களுடையதா இருக்கும். நான் இருக்கிறேன், எனக்கு இந்த உதவி செய்கிறேன் என்று என்று முகஸ்துதி பாடி உங்களிடம் வாக்குறுதி அளித்தவங்கெல்லாம் உங்களுக்கு தேவை என்று வந்தபோது அப்படியே பின்வாங்கியிருந்திருப்பாங்க. குருவின் தாராள மனப்பான்மையால மற்றவர்கள் சொன்ன வார்த்தைய வேதவாக்கா நம்பி நீங்கள் பல காரியங்கள்ல இறங்கியிருந்திருப்பீங்க. ஆனா இறுதி நேரத்துல அவங்களே அவங்களுடைய சுயரூபத்தை காட்டி கொடுத்த வாக்க மீறி உங்களை நடுவழியில தவிக்க விட்ட தருணம் வந்து உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். இது உங்களை ஏமாற்றியது மட்டுமல்லாம மனிதர்கள் மீதான உங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே கேள்விக்குறியாக்கி ஒரு கசப்பான அனுபவமாமே உங்களுக்கு மாற்றியிருந்திருக்கும். அதாவது நீங்கள் வந்து நான் இதை செய்கிறேன், நீ எனக்கு இந்த உதவி மட்டும் செய்ய என்று ஒரு முகஸ்துதி பாடியவும் உங்கள்கிட்ட வாக்குறுதியோ அளித்திருந்தவங்கெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு வந்த போதெல்லாம் அப்படியே பின்வாங்கி இருந்திருப்பாங்க. இந்த தாராள மனப்பான்மையாலேயும் மற்றவர்கள் சொன்ன வார்த்தையை வேதவாக்கா நம்பியே நீங்க பல காரியங்களை இறங்கியிருந்திருப்பீங்க. ஆனா இறுதி நேரத்துல வந்து அவங்களோட சுயரூபத்தை காட்டியவும் கொடுத்த வாக்க மீறி உங்களை நடுவழியிலையும் தவிக்கப்பட்ட தருணம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். பண இழப்பால ஏற்பட்ட தடுமாற்றம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ராசிக்கு தனஸ்தானத்துல சனி அல்லது ராகுவி தாக்கங்கள் ஏற்படும் காலங்கள்லாம் நீங்கள் கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்கக்கூடியிருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத முதலீடுகள், கைமாற்று கொடுத்த பணம் திரும்பி வராத நிலையும் அல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட திடீர் மந்த நிலை காரணமாக பெரும் பணம் இழப்பை சந்தித்திருந்திருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க வந்து பொதுவாகவே கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவங்க என்பதால கையில பணம் இல்லாட்டியும் அன்றாட தேவைகளுக்கு தடுமாறிய போதுதான் யாரிடம் போய் கையேந்த முடியாமலையும் மனசுக்குள்ள பிழைங்கிருந்திருப்பீங்க. இந்த தடுமாற்றம் வந்து உங்கள் பொருளாதாரத்தையும் மட்டுமின்றி உங்கள் நிம்மதியும் சேர்த்து அசைத்து பார்த்திருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் கடுமையான நிதி நெருக்கடி வந்து சந்திக்கிற நேரத்துல வந்து யார்கிட்டையாவது எப்படியாவது எதிர்பாராத முதலீடும் கைமாற்றா கொடுத்த பணமே திரும்பி வராமல் இருந்திருக்கும். அல்லது வியாபாரத்துக்கு ஏற்பட்ட திடீர் மந்தநிலை காரணமாகவே பெரும் பண இழப்பை சந்தித்திருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து பொதுவாகவே கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலையும் உங்கள் கையில் வந்து பணம் இல்லாமல் அன்றாட தேவைகளுக்காகவே தடுமாறிய போதுதான் யாரிடம் போய் கையேந்தையும் முடியாமல் மனசுக்குள்ளே புழங்கி இருந்திருப்பீங்க. உறவினருடைய அரசியலால் வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருந்திருக்கும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பாங்க. ஆனா உங்க குடும்ப வட்டாரத்துல இருக்கும் சில உறவினர்களுடைய மறைமுக அரசியலால நீங்க சந்தித்த மன உளைச்சல் வந்து அனந்தம். அதாவது உங்கள் ராசிக்கு பந்தய ஸ்தானம் மற்றும் சுத்தத்தார் ஸ்தானத்துல ஏற்பட்ட கிரக மாற்றங்கள் வந்து உறவினர்களுக்குள்ளே தேவையில்லாத பொறாமை மற்றும் போட்டியை உருவாக்கி இருந்திருக்கும். நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட உங்களை எப்படி மட்டம் தட்டலாம் என்று திட்டமிட்டு குடும்ப விழாக்களிலேயும் சுப காரியங்களிலேயுமே உங்களுக்கு எதிராக காய்களை நகர்த்தியிருந்திருப்பாங்க. இந்த உறவினர்களுடைய சதியால பல நட்பெயர்களை நீங்கள் இழக்க நேரிட்டிருந்திருக்கும். அதான் பெருங்கொடுமையாவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அதாவது சில உறவினர்களுடைய மறைமுக அரசியலாலேயும் நீங்க நிறைய மன உளைச்சல்களை சந்தித்திருந்திருப்பீங்க. அது மட்டும் அல்லாமல் உங்க உறவினர்களுக்குள்ளேயும் தேவையில்லாத பொறாமையும் மற்றும் போட்டியை நீங்க உருவாக்கி இருந்திருக்கும். அது நீங்க நன்றா வாழ வேண்டும் என்று நினைக்கிற விட்டுட்டு அவங்க உங்களை எப்படி மட்டம் தட்டலாம் என்று திட்டமிட்டு குடும்ப விழாக்களிலேயும் சுப காரியங்களிலேயுமே உங்களுக்கு எதிராகவே காய்களை நகர்த்தியிருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குரு அருளால அதிர்ஷ்டம் அதிகரிக்கப் போகின்றது உங்கள் வாழ்க்கையில. வியாழ வட்டத்தில் சுழலும் காலச்சக்கரத்துல தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் வந்து தங்களுக்கு பொன்னான காலகட்டத்தையும் தந்துள்ளார். ஜோதிட சாஸ்திரத்துல குரு பார்க்க கோடி நன்மை என்பாங்க. இதுவரை உங்கள் ராசிக்கு இந்த தடைகளும் முட்டுக்கட்டைகளும் மற்றும் துர்திஷ்டங்களும் அனைத்துமே பனி போல விலகி குருவின் சுப பார்வை உங்கள் ராசியின் மீது பதிய போகுது. அது நீங்க தொட்டது எல்லாமே துலங்க போகின்றது. எந்த ஒரு காரியத்திலையுமே இதுவரை உங்களுக்கு கிடைக்காத அதிர்ஷ்ட காற்று வந்து இனி உங்க பக்கம் வந்து பலமா வீச தொடங்க போகுது.
அதிர்ஷ்டம் என்பது ஏதோ லாட்ரி சீட்டில் வருவது மட்டுமல்லாமல் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே தடையின்றி வெற்றியில தான் முடியவே போகுது உங்களுக்கு. அது உண்மையான அதிர்ஷ்டமும் அந்த வகையில் உங்களுடைய கிரக நிலைகளும் சாதகமாக மாறி இதுவரை உங்களுக்கு மூடியிருந்த கதவுகள் அனைத்துமே ஒவ்வொன்றா திறக்க தெய்வ அனுகூலமும் பித்ருக்களுடைய ஆசையுமே இணைஞ்சு உங்களை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு சேர்க்கிறதுல எந்த ஒரு கவலையுமே இல்லை உங்கள் வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய ராசிக்கு இருந்த தடைகளையும் முட்டுக்கட்டைகள் மற்றும் துதிஷ்டங்கள் அனைத்துமே பனி போல விலகப் போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்க போகின்றது. நீங்கள் ஒரு காரியத்தில் இதுவரை உங்களுக்கு கிடைக்காத அதிர்ஷ்ட காற்று இனி உங்கள் பக்கம் பலமாக வீச தொடங்கவும் போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே தடையின்றி வெற்றியில தான் முடியுவது உண்மையான அதிர்ஷ்டமாக உங்களுக்கு அமைய போகின்றது. அது மட்டும் அல்லாமல் இதுவரை உங்களுக்கு மூடியிருந்த கனவுகள் எல்லாமே அனைத்துமே ஒவ்வொன்றை திறக்கப் போகுது. கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி உங்களுக்கு பெறப்போகின்றீங்க. கல்விக்காரகன் மற்றும் புத்திகாரனாகிய குரு பகவானுடைய அருள் பெற்று தனுசு ராசி மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இது ஒரு பொற்காலமாக அமைய போகுது. இதுவரை படிப்புல இருந்த மந்த நிலையும் கவனச்சிதறலும் ஞாபக மறதி ஆகியவெல்லாம் முற்றிலுமா நீங்கி உங்கள் புத்தி கூர்மையடையும் எதையுமே எளிதில் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் மேலோங்க போகுது. உயர்கல்வி கற்க வேண்டும், வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நீங்கள் நீண்ட நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்த மாணவர்களுடைய கனவுகளும் நனவாக போகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகளும் காத்து கொண்டிருக்கின்றது. வெறும் புத்தக அறிவும் மட்டுமல்லாமல் உலக அறிவும் ஆன்மீக ஞானமும் எதையும் பகுத்தறிவும் ஆழமான சிந்தனையும் திறனும் உங்களுக்குள்ளே மேலோங்க போகுது. ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஆதரவும் வழிகாட்டுதல் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைச்சி கல்வியில் ஒரு பெரிய மைல்கல்லை நீங்கள் எட்ட போறீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில நீ வரப்போகும் நாட்களில் படிப்பில் இருந்த மந்த நிலையும் கவனச்சிதறலும் ஞாபக மரத்தையும் எல்லாமே முற்றிலும் நீங்கி உங்கள் புத்தி பொறுமையடைய போகுது. எல்லாத்தையும் நீங்கள் எளிதில் கிரகிக்கக்கூடிய ஆற்றலும் மேலோங்க போகுது. உயர்கல்வி கற்க வேண்டும், வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்த மாணவர்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்க அன்பர்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கின்றன உங்கள் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாமல் தொழில பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகம் மற்றும் தொழிற்சானத்துல குருவின் சுப கதிர்கள் பாய்வதால உங்கள் வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்பட போகிறது. வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருந்தவங்களுக்கு அவங்களோட தகுதிக்கேற்ற நல்ல வருமானத்தின் கூடிய உயர்தரமான வேலை அமைய போகிறது. எனவே வேலையில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வுமே தடையின்றி சேரப்போகின்றது. உங்களுடைய நிர்வாக திறமையும் உழைப்பும் மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு அலுவலகத்தில் உங்களுக்கு என்று தனி மரியாதையும் உருவாகப் போகிறது. அது மட்டுமல்லாமல் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்பவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் தேடி வரப்போகின்றது. இவை அனைத்தும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில வேலை தேடி வந்திருந்தவங்களுக்கு அவங்களோட தகுதிக்கேற்ற நல்ல வருமானமும் கூடி உயர்தரமான வேலையும் அமைய போகுது. வேலையில இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வுமே தடையின்றி சேரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில. உங்களுடைய நிர்வாக திறமையும் உழைப்புமே மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு அலுவலகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் உருவாக போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தெய்வ அனுகூலமும் பித்ருக்களுடைய ஆசையுமே இணைஞ்சு உங்களை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு சேர்க்கிறதுல எந்த ஒரு கவலையுமே இல்லை உங்கள் வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய ராசிக்கு இருந்த தடைகளையும் முட்டுக்கட்டைகள் மற்றும் துதிஷ்டங்கள் அனைத்துமே பனி போல விலகப் போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்க போகின்றது. நீங்கள் ஒரு காரியத்தில் இதுவரை உங்களுக்கு கிடைக்காத அதிர்ஷ்ட காற்று இனி உங்கள் பக்கம் பலமாக வீச தொடங்கவும் போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே தடையின்றி வெற்றியில தான் முடியுவது உண்மையான அதிர்ஷ்டமாக உங்களுக்கு அமைய போகின்றது. அது மட்டும் அல்லாமல் இதுவரை உங்களுக்கு மூடியிருந்த கனவுகள் எல்லாமே அனைத்துமே ஒவ்வொன்றை திறக்கப் போகுது. கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி உங்களுக்கு பெறப்போகின்றீங்க. கல்விக்காரகன் மற்றும் புத்திகாரனாகிய குரு பகவானுடைய அருள் பெற்று தனுசு ராசி மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இது ஒரு பொற்காலமாக அமைய போகுது. இதுவரை படிப்புல இருந்த மந்த நிலையும் கவனச்சிதறலும் ஞாபக மறதி ஆகியவெல்லாம் முற்றிலுமா நீங்கி உங்கள் புத்தி கூர்மையடையும் எதையுமே எளிதில் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் மேலோங்க போகுது.
உயர்கல்வி கற்க வேண்டும், வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நீங்கள் நீண்ட நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்த மாணவர்களுடைய கனவுகளும் நனவாகப் போகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகளும் காத்து கொண்டிருக்கின்றது. வெறும் புத்தக அறிவும் மட்டுமல்லாமல் உலக அறிவும் ஆன்மீக ஞானமும் எதையும் பகுத்தறிவும் ஆழமான சிந்தனையும் திறனும் உங்களுக்குள்ளே மேலோங்க போது ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஆதரவும் வழிகாட்டுதல் உங்களுக்கு சரியான நேரத்துல கிடைச்சி கல்வியில ஒரு பெரிய மைல்கல்லை நீங்க எட்ட போறீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள்ல படிப்புல இருந்த மந்த நிலையும் கவனச்சிதறலும் ஞாபக மறதியும் எல்லாமே முற்றிலும் நீங்கி உங்க புத்தி பொறுமையடைய போகுது. எல்லாத்தையும் நீங்க எளிதில் செய்யக்கூடிய ஆற்றலும் மேலோங்க போகுது. உயர்கல்வி கற்க வேண்டும், வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்த மாணவர்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்க அன்பர்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கின்றன உங்கள் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாமல் தொழில பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகம் மற்றும் தொழிற்சாலத்துல குருவின் சுப கதிர்கள் பாய்வதால உங்கள் வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்பட போகிறது. வேலை இல்லாம தவித்துக் கொண்டிருந்தவங்களுக்கு அவங்களோட தகுதிக்கேற்ற நல்ல வருமானத்தின் கூடிய உயர்தரமான வேலை அமைய போகிறது. எனவே வேலையில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வுமே தடையின்றி சேரப்போகின்றது. உங்களுடைய நிர்வாக திறமையும் உழைப்பும் மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு அலுவலக